அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 963 972 வரை மொத்தம் 10 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. பொய்நெறி அனைத்தினும் புகுதாது எனை செந்நெறி செலுத்திய சிற்சபை சிவமே. கொல்லா நெறியே குருவருள் நெறி என பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவமே. உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக செயிரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே. பயிர்ப்புற கரணப் பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்றென உரைத்த மெய்ச்சிவமே. இதுதான் இந்த 10 வரிகள். இப்போ விளக்கத்தை பார்ப்போம். முதல் 2 வரிகளில் யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே அப்படின்றாங்க. அதாவது துன்பப்படுவோர் யாராக இருந்தாலும், அதாவது ஜாதி, மதம், சமயம், இனம், மொழி முதலிய எந்தவித வேறுபாடும் கருதாது மனம் இறங்கி உதவுகின்றார்களோ அவர்களுக்கு அருள்வாழ்வு அளிக்கும் சிதம்பர சிவமே. அதாவது வள்ளல் பெருமான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஜாதி, சமயம், மதம், குலம், கோத்திரம், பணக்காரன், ஏழை, பேதம், எந்தவித பேதமும் இல்லாமல் எந்த விதமான இந்த சமய குழின்னே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த சமயத்துலலாம் அதனால தான் வள்ளல் பெருமான் ரொம்ப அறிவுறுத்தி சொல்கிறது, இந்த ஜாதி, சமயம், இந்த குலம், கோத்திரம் இதிலெல்லாம் பற்று வைக்காதீங்க. ஏன் அதில் பற்று வைக்காதீங்க அப்படின்னா, அதில் நம்ம பற்று வச்சோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய அந்த குறுகிரும், அதாவது அந்த ஜீவகாருண்யம்ன்றது குறுகி அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வராது. எல்லா உயிர்களையும் பொதுவாக உளம்பட நோக்குகின்றாங்க. எல்லா உயிர்னு தான் நம்ம அந்த மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே வச்சுருந்து எல்லா உயிர்களும் அந்த ஆண்டவனுடைய அந்த எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்த கடவுள் தான் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஜீவகாருண்யமே பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஜாதி, சமயம் இந்த மாதிரிலாம் ஒரு பற்றை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது முழுமை பெறாது, சரியாகவும் இருக்காது. அதனால தான் வள்ளல் பெருமானுடைய அந்த அவருடைய நெறி, அவருடைய வாழ்வு முறை எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். வள்ளலாருடைய வாழ்வு, அவருடைய வாக்கு, அவர் கூறிய அந்த சுத்த சன்மார்க்க நெறி, இவையெல்லாம் நாம் தெய்வமாவதற்கு, அதாவது கடவுள் நிலை அறிந்து அம்மையமாவதற்கு மற்றும் மரணமில்லா பெருவாழ்வில் அவர் சொல்கிறது மாதிரி பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ்வதற்கு மிகவும் ஏதுவாகவும் அடிப்படையாகவும் இருக்குது. இதுதான் உண்மை. நம்ம அவருடைய வாழ்வியல் முறைகளையும் அவர் கொடுத்துருக்கிற அந்த அருட்பாவையும் அவர் சொல்லியிருக்க அந்த நெறிமுறைகளையும் பின்பற்றினா 100% நம்ம வள்ளல் பெருமான் பெற்ற அந்த ஒப்பற்ற உயர்ந்த நிலையை நாமும் பெற முடியும். இதை நம்ம மனசில் இருத்திக்கிட்டு தான் நம்மளுடைய பயணம் இப்போ போய்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த 2 வரிகளுக்கு போவோம். பொய்நெறி அனைத்தினும் புகுதாது எனை அருள் செய்நெறி செலுத்திய சிற்சபை சிவமே. அதாவது அழிந்து விடக்கூடிய பொய்யான உலக நெறி எதனிலும் என்னை செல்ல ஒட்டாது அருள் அடையக்கூடிய செம்மையான அருள்நெறியில் செலுத்திய சிற்சபையில் வாழ்கின்ற சிவமே அப்படின்றாங்க. இதுக்கு சாட்சியாம், அதாவது இந்த சமயம், அதாவது பொய் நெறி அனைத்தினும் புகுதாது என செந்நெறி செலுத்திய சிற்சபை சிவமே. இதுக்கு ஞானசரியையில் ஒரு 3 பாடலில் வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய நெறி எதை சொல்ல வருது, மற்ற நெறிகள் எல்லாம் என்ன நெறி, மற்ற நெறிகள்லாம் கரு நெறின்றாங்க. கரு நெறினா என்ன, கருவில் உயிர்கள் தோன்றி
அதனால் வரக்கூடிய அந்த நெறி, அதாவது மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து வரக்கூடிய அந்த நெறியை வந்து வேணான்றாங்க. இவருடைய நெறி வந்து இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம். அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அந்த வரிகளில். உடைந்த சமய குழி நின்று எழுந்து உணர்மின் அழியாம் ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று உவந்தே. திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் என ஆட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லப சக்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டு அருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே. கருநெறி வீழ்ந்து உழலாதீர், கலக்கம் அடையாதீர், கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேனே. உண்மை உரைக்கின்றேன் இங்கு வந்து அடைமீன் உலகீர் உரை இதனில் சந்தேகித்து உளறி வலியாதீர். என்மையினான் என நினையீர், எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இது கேண்மின். நீவீர் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வளிக்க கண்மை தரும் ஒரு பெரும் சீர் கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே. எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அவர் சொல்லியிருக்க அந்த சுத்த சன்மார்க்க நெறி கடவுள் கொடுத்த நெறி. நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இதை வந்து புறந்தள்ளிடாதீங்க. உண்மையைத்தான் சொல்கிறேன், சத்தியம்தான் சொல்கிறேன்னு சொல்லி இந்த ஞானசரியில் எத்தனை விதமான சத்தியங்களை போடுறாங்க. இப்போயும் சொல்கிறாங்க பாருங்கள். அவருடைய நெறி என்ன நெறின்னு சொல்லிட்டாங்க. திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமீன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அந்த வல்லப சித்திகள் எல்லாம் கொடுத்த இந்த நெறி பெருநெறி எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். மற்ற நெறியெல்லாம் போயிடாதீங்க, அதெல்லாம் மீண்டும் மீண்டும் பிறந்து வரணும் அப்படின்ற அதை சொல்லக்கூடிய அந்த நெறிகளெல்லாம் போகாதீங்க, அதெல்லாம் கருநெறியில் போய் உழண்டுக்கிட்டு இருக்காதீங்க, நான் சொல்லக்கூடிய அந்த நெறியில் வாங்க, இந்த பிறவியிலேயே நீங்கள் வந்து அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் இந்த ஞானசிரியை ஃபுல்லாகவே சொல்லிட்டு வராங்க. மொத்த திருவருட்பாலையும் அதுதான் இருக்குது. சரி, இந்த சிந்தனையோட நம்ம அடுத்த 2 வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவமே. அதாவது எந்த ஜீவனையும் நான் உள்பட, இப்போ நான் வந்து ஜீவன்னா இப்போ எல்லா ஜீவன் அப்படின்னா அந்த ஜீவனில் நானும் அடக்கம். அப்போ நானும் என்னோடய உயிரை வந்து சாக விடக்கூடாது, அதுவும் சேர்ந்து தான். அதாவது எந்த ஜீவனையும் உயிர்வதை செய்யாது, அதாவது எந்த ஜீவனுக்கும் எந்தவித தீங்கும் செய்யாமல் வாழ்கின்ற நெறியே ஒரு குருவானவர் அருள்கின்ற நெறி என பலமுறை எனக்கு விளக்கிய மெய்ச்சிவமே. அதாவது எந்த ஒரு ஜீவனுக்கும் துன்பம் சிறிது கூட நினைக்கக்கூடாது, செய்யவும் கூடாது. அது இன்க்ளூடிங் மீ, எனக்குமே. நானும் முதல்ல எனக்கு ஜீவகாரணத்தோடு இருக்கணும். இந்த உடம்பும் வந்து இதை வந்து இந்த உடம்புக்கு துன்புறுத்தல் நேரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்யக்கூடாது. அது உணவாக இருக்கலாம், உறக்கமாக இருக்கலாம், மைதுனம் என்ற உடல் உறவாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம். இந்த உடலுக்கு எந்தெந்த வகையில், இந்த உள்ளத்துக்கு என்னென்ன வகையில் துன்பங்கள் வருதோ அதையெல்லாம் ஒருபோதும் நம்ம செய்யக்கூடாது. அதுதான் ஜீவகாருண்யம். எனக்கும் ஜீவகாருண்யம் சொல்லணும். எல்லா உயிர்களும் அதே மாதிரி தான். எல்லா உயிர்களையும் எந்த ஒரு உயிரினத்தையும் இம்சை செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. இது வந்து திருவள்ளுவர் வந்து எப்படி சொல்லியிருக்காரு திருக்குறளில் 260வது திருக்குறளில், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். இதுக்கு விளக்கம் என்னென்னா, உயிர்களை கொல்லாமல் புலால் உண்ணாமல் தவிர்ப்பவனை உலகில் உள்ள அனைவரும் கைகூப்பி தொழுவர். பாருங்கள் எவ்வளோ அருமையாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதை அப்படியே எடுத்து வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, கொல்லா நெறியே குருவருள் நெறி என பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவமே. அப்போ நம்ம சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்துட்டோம். இதில் வள்ளல் பெருமானோட சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யணும்? மிக மிக முக்கியம் கொல்லாமை. அந்த உயிர் வதைன்றது துளி கூட இருக்கக்கூடாது, அந்த எண்ணமே தோன்றக்கூடாது. அடுத்தவங்களை எந்த வகையிலையும் துன்புறுத்தக்கூடாது. கொல்லாமை தான் ரொம்ப முக்கியம். திருக்குறள்லையும் திருவள்ளுவர் அதை தான் சொல்கிறாங்க. கொல்லான் புலாலை மறுத்தானை
கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக, செயிரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே. அதாவது எல்லா ஜீவன்களையும் ஈ முதல் எறும்பு, யானை, எல்லா உயிரினங்களும், அதாவது ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள அனைத்து ஜீவன்களும் அனைத்து உயிர்களையும் பாரபட்சமின்றி உற்றார் உறவினர் அயலார் என்ற எந்தவித பேதமும் இன்றி தன்னுயிர் போலவே எண்ணி எக்காரணம் கொண்டும் எந்த ஜீவன் மீதும் மனக்லேசம் துளியும் இல்லாமல், அவ்வாறு ஏதேனும் இருந்தாலும் அந்த விரோதத்தை எல்லாம் விட்டுவிட்டு என்றும் அந்த உயர்ந்த நிலையிலேயே என்னை வாழ்விக்கும் சிவமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக, செயிரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே. அந்த எந்தவித ஜீவர்களாக இருந்தாலும் அவர்கள் மேலே ஒரு விருப்பு காட்டாமல் அவர்களோட இயைந்தே வாழணும். அதாவது எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல எண்ணி வாழணும் என்ற அந்த ஒப்பற்ற அந்த உயர்ந்த நிலையை சொல்கிறாங்க. இதுக்கு இதே மாதிரி திருவருட்பாடலில் இன்னொரு பாடல், அருமையான பாடல். இந்த ஒரு பாடலில் நம்ம புரிஞ்சு இதை நடத்திட்டாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. பாருங்கள் வரிகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர். அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் அறிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர். அந்த மாதிரி யார் அந்த நிலைப்பாடோடு இருக்காங்களோ, எல்லா உயிரையும் தன் உயிர் போல் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கிறான். அவருடைய அடிக்கு ஏவல் செய்ய நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு சுத்த ஞானி எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நம்ம நினைக்கணும். ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்னா, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்கிறான். அப்போ நம்ம பேதமே பார்க்கக்கூடாது. இப்போ ஒருத்தனை நம்மளுக்கு பிடிக்கலை, அவனை வெறுப்பாக இருக்குன்னு சொல்லி ஒதுக்கணும் அப்படின்னா நம்ம கடவுளை ஒதுக்குனது மாதிரி. இப்போ எல்லா உயிர்களையும் நேசிக்கணும். ஏன்னா எல்லா உயிர்களுக்குள்ளேயும் தான் கடவுள் இருக்கிறாரு. இப்போ எல்லா உயிர்களையும் நேசிக்கணுன்றது தான் இங்கே மிக 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 ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு. கொல்லாமை, எல்லா உயிர்களையும் நேசிக்கணும், சாதி சமய வேறுபாடுகள் எல்லாம் ஒழிக்கணும். இதெல்லாம் எல்லாமே சுத்த சன்மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கும். எல்லாமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவுக்கு இங்கே வேலையே கிடையாது. நல்லதை மட்டுமே நினைக்கணும், நல்லதே செய்யணும். அதனால தான் எல்லாம் செயல் கூடும். பாசிட்டிவுக்கு தான் அங்கே வேலை, நெகட்டிவுக்கு ஒரு துளி கூட வேலை கிடையாது. நல்ல சிந்தனைகள்லே இருக்கணும். யாரை பார்த்தாலும் கடவுளாக தான் நினச்சி பார்க்கணும். இப்போ நம்ம எதிர்பட்ட ஜீவர்களை எல்லாம் நம்ம கடவுளாக தான் பார்க்கணும். அவர்களுக்கு ஏதோ ஒரு ஜீவகாரணியம் செஞ்சாலும் நம்ம கடவுளுக்கு செய்கிறதா நினச்சி தான் செய்யணும். சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். பயிர்ப்புற கரணப்பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்றென உரைத்த மெய்ச்சிவமே. அதாவது உயிர்க்கூட்டம் ஒன்றானாலும் அவரவர் கரணங்களாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகியவை எவ்வாறு செயல்பட்டனவோ அவைகளுக்கு ஏற்ப அச்செயல்களுக்கு உரிய பரிசாக இகலோக வாழ்க்கை அளிக்கப்பட்டுள்ளது என விளக்கிய சிவமே. அதாவது நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இறைவன் ஆட்டுவிக்கின்றான். இதுதான் உண்மை. அவர் ஜீவகாருண்ய பகுதியிலேயே, உரைநடை பகுதியில் ஜீவகாருண்யத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்பிறவியில் ஒருத்தன் ஜீவகாருண்யம் செய்யாமல் கடின சித்தராக இருந்ததுனால தான் இந்த பிறவியில் அவன் பசியினால் அவதிப்படுறானே சொல்கிறாங்க. அப்போ மகாதேவ மல்ல ஒரு பாட்டில் என்ன சொல்கிறாங்க, தீவினை நல்வினை எனும் வன்கயிற்றால் இந்த ஜீவர்களை ஆட்டு வைக்கின்ற தேவே, நாயேன் ஏவினை நேர்கண் மடவார் மையற்பேயால் இடருளந்தும் சலிப்பின்றி என்னே இன்னும் நாயினை என்பார் வருத்தி கரண்டுகின்ற
நாய்க்கு நகை தோன்ற நின்று நயக்கின்றேன். நான் ஆவினை விட்டு எருது கறந்திடுவான் செல்லும் அறிவிலிக்கும் அறிவிலியேன் ஆனவாறே அப்படின்னு சொல்லி நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இறைவன் ஜீவர்களை ஆட்டுவிக்கின்றான் அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஆட்டுவித்தாலும் எல்லா உயிர்களுக்கும் அந்த உயிர் கூட்டம்ன்றது ஒன்று தான். ஆனால் அந்த மனம், புத்தி, சித்தி, அகங்காரம் அதாவது இந்த சுதந்திரம் கொடுத்துருக்கார் கடவுள் எல்லாருக்கும், அற்ப சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நல்ல வழியில் பயன்படுத்தினா நல்வினை, தீய வழியில் பயன்படுத்தினா தீவினை. நல்வினைக்கும் தீவினைக்குமே அடுத்த பிறவியை எடுத்து ஆகணும். இதுதான் இங்கே உள்ளது. இதுதான் நியதி, கடவுளோட நியதி. அப்போ நம்ம இந்த பிறவிகள்லாம் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான். எல்லாமே நம்ம சுதந்திரத்தை எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். அவருடைய அருளாட்சி, அவருடைய அந்த சுதந்திரம் நம்ம மேலே நடக்கும்போது நம்மளுக்கு இந்த நல்வினை தீவினைகளுடைய பாதிப்பு எதுவும் நடக்காமல் இருக்கும்போது நம்மளுக்கு மறுபிறவின்றதும் எந்த ஒரு இதுவுமே வராது. ஏன்னா நான் ஒருத்தர் இருந்தால் தானே அங்கே அதை செயல்படும். நான் இங்கே இல்லை. அப்போ எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி கடவுளுடைய அருட்சுதந்திரத்தை கொடுத்துடணும். எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய அருட்சுதந்திரம் நம்ம மேலே நடக்கும்போது நம்மளுக்கு இந்த நல்வினை தீவினைகள்னால பாதிப்பு ஏற்படாது. இதுதான் உண்மை. இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. பயிர்ப்புற கரண பரிசுகள் பற்பல உயிர் திரள் ஒன்றென உரைத்த மெய்ச்சிவமே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.